அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாறு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் மதிப்பெண் போதை என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு 12வது படித்த மாணவர்களுக்குண்டான மதிப்பெண்கள் நேற்றைய தினம் வெளியாகின. மதிப்பெண் மக்களிடத்தில் எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிறது, அதனால் இந்த உலக மக்களுக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை இன்றைய அரை மணி நேரத்தில் ஒரு சில அம்சங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் மனித குலத்திற்கு தேவையான கல்வியினுடைய முக்கியத்துவத்தை ஆழமாக நமக்கு சொல்லுகிறது. வேறு எந்த மத சித்தாந்தமும் சொல்லாத அளவிற்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய உலக மக்களுக்கு, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு போதனை செய்கிறது. முதலாவதாக இந்த இஸ்லாம் என்கிற இறை செய்தி இறை தூதருக்கு வருகிற அந்த ஆரம்பத்திலேயே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், முதல் 5 வசனம் சூரத்துல் அலக் என்று சொல்லக்கூடிய திருமறை குர்ஆனுடைய 96வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், இக்ரா, ஓதுவீராக உன்னுடைய இறைவனின் பெயரால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இறைவனுடைய பெயரால் ஓதுவீராக. இறை தூதருக்கு இறைவன் மூலமாக இறக்கப்பட்ட ஆரம்ப வசனமே படிக்க வேண்டும், படிப்பீராக என்று கட்டளையிடக்கூடிய வசனம். இன்னும் சொல்ல போனால் நபிகளாருடைய வாழ்க்கையில் நபிகளாருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனால் நபிகளாரை போன்று அறிவு பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவ்வளவு அனுபவ அறிவு, சிந்தனை அறிவு நபிகளாரிடத்தில் இருந்தது. ஆனாலும் எனக்கு எழுத தெரியவில்லை, படிக்க தெரியவில்லை என்கிற வருத்தமும் நபிகளாரிடத்தில் இருந்தது. அதன் காரணமாக தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே எழுதுவதற்கு, படிப்பதற்கு அதிகமாக நபிகளார் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள். அதை ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகளார் அவர்கள் போர்க்களங்களில் போரில் வெற்றி அடைந்த பிறகு போர் கைதியாக, பணைய கைதிகளாக என்ன செய்வாங்கன்னா, போரில் பங்கெடுத்த எதிரிகளை பிடித்து வைப்பார்கள். அவர்களை அழைத்து செல்வதற்காக அந்த நாட்டை சேர்ந்த சில பேர் வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, கைதிகளை மீட்டு செல்வதற்காக என்ன செய்வாங்க, பொருட்களை வழங்குவாங்க, செல்வங்களை வழங்குவாங்க. அப்படி வழங்குகிற பொழுது ரசூல் என்ன செய்வாங்க, முதலாவதாக உனக்கு படிப்பறிவு இருக்கிறதா என்று கேட்பாங்க. ஆமா, எனக்கு படிப்பறிவு இருக்கிறது, நீ ஒரு 10 பேருக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்து உன்னுடைய ஆளை அழைத்து சென்று விடு என்று என்ன செய்வாங்க. பொருளாதாரத்திற்கு முன்னதாக, செல்வத்திற்கு முன்னதாக கல்வி அறிவு இருந்தால் அதை 4 பேருக்கு சொல்லி கொடுத்து உன்னுடைய கைதி, உன்னுடைய நாட்டவரை நீ அழைத்து சென்று விடு. அப்ப அவ்வளவு கல்விக்கு ரசூல் என்ன செய்யறாங்க, முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும், வேறு எந்த மதமும் மக்களை படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று ஆர்வப்படுத்தக்கூடிய எந்த ஒரு மதமும் கிடையாது. திருமறை குர்ஆனுடைய அழகான வசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன லா யஅலமூன, அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அறிந்தோரும் அறியாதோரும் சமம் கிடையாது, அறிந்தவருக்கு அதிகமான உயர்வு இருக்கிறது என்று திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது இவருடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் தொங்குகிறவா? இவர்கள் சிந்திக்க வேண்டாமா குர்ஆனை என்று இறைவன் கேட்கிறான். எனவே படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதிகமாக ஆர்வமூட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. எனவே கல்விக்கு முழு அளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படி இருக்கிற பொழுது இன்றைய காலத்திலே கல்வி எப்படி இருக்கிறது?
கல்வி என்றால், படிப்பு என்றால் நாம் எதை முதலாவதாக வைத்திருக்கிறோம் என்றால், ஒரு மாணவன் எடுக்கக்கூடிய மதிப்பெண் மார்க்கு தான் கல்விக்கு முக்கியத்துவம் என்று நினைக்கிறாங்க. அப்ப அதற்காக என்ன செய்வாங்கன்னா, முதல் வகுப்பிலிருந்து 10வது பொது தேர்வு, 12ஆம் வகுப்பு பொது தேர்வு, இதுல அதிகமாக மார்க் எடுக்க வேண்டும் என்பதற்காக முதல் வகுப்பிலிருந்து என்ன செய்வாங்க, பிள்ளைகளை தயார் செய்வார்கள். முதல் வகுப்பிலிருந்து ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, 10வது படிக்கிற பொழுது நீ அதிகமா மார்க் எடுக்கணும், 12வது படிக்கிற பொழுது அதிகமா மார்க் எடுக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும், நான் சொல்லுகிறபடி நீ என்ன செய்யணும், படிக்கணும், எழுதணும் என்று முதல் வகுப்பிலிருந்து ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. இப்படி ஆர்வம் ஊட்டி இவனை விட நீ அதிகமா படிக்கணும், அவன் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறான், அவனை விட நீ முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடங்களிலே உருவாகிற அந்த போட்டி நாளடைவில் வளர்ந்து வளர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே, பல நாடுகளுக்கு இடையேவான போட்டியாக மாறி விடுகிறது. நாம நினைக்கிறோம் மாணவர்களுக்கு உண்டான போட்டி, நம்ம நினைக்கிறோம் இது மாணவர்களுக்கு உண்டான போட்டி கிடையாது, ஆசிரியர்களுக்கு உண்டான போட்டி. இரு ஆசிரியர்கள்ல யார் அதிக மதிப்பெண் எடுப்பது, உன்னுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவன் அதிக தேர்ச்சி அடைகிறார்களா, அல்லது என்னுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக தேர்ச்சி அடைகிறார்களா என்று பார்த்துக் கொள்வோம் என்று மாணவர்களை வைத்து ஆசிரியர்கள் போட்டி போடுகிறார்கள். ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, அந்த பள்ளிக்கூடமே போட்டியிடுகிறது. இந்த பள்ளிக்கூடத்தை விட என்னுடைய பள்ளிக்கூடம் அதிக மதிப்பெண் தேர்ச்சி பெற்ற மாணவர்களாக இந்த ஆண்டு என்னுடைய பள்ளிக்கூடம் திகழ வேண்டும் என்று இரு பள்ளிகளுக்கு இடையேயான போட்டியாக மாறுகிறது. இரு பள்ளிகளுக்கு இடையேயான போட்டி மட்டும் கிடையாது, இரு நாடுகளுக்கு இடையேயான போட்டியாக மாறுகிறது. கேரளாவை விட தமிழ்நாடு அதிக கல்வி தேர்ச்சியிலே அதிகமான மாணவர்களை கொண்ட நாடாக மாற வேண்டும். இரு நாடுகளுக்கு உண்டான தேர்ச்சியாக போட்டியாக நீங்க நினைக்கிறீங்க, நாடுகளுக்கு உண்டான போட்டி கிடையாது, பல நாடுகளுக்கு உண்டான போட்டியாக. அந்த அமெரிக்காவை விட இந்தியா சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த போட்டி என்பது மாணவனிலிருந்து ஆசிரியர், ஆசிரியரிலிருந்து இரு பள்ளிக்கூடம், இரு பள்ளிக்கூடத்திலிருந்து இரு நாடு, இரு நாடிலிருந்து பல்வேறு பல நாடுகள் என்று போட்டி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த போட்டி அதிகரித்து அதிகரித்து எல்லா பொதுமக்களுடைய உள்ளத்திலும் என்ன எண்ணம், என்ன சிந்தனை, அவனை விட என்னுடைய பிள்ளை அதிக மார்க் எடுக்க வேண்டும். அப்ப இதற்கு பிறகு மிகப்பெரிய வியாபாரம் இருக்கிறது என்று மக்கள் உணர மறுக்கிறார்கள். இப்ப நேற்றைய தினம் என்ன ஒரு பேச்சு, அவ எத்தனாவது மார்க்கு, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் 10வது படிக்கலாடா இல்லையா, அவன் எத்தனாவது மார்க்கு என்று அந்த மார்க்கை அறிந்து கொள்வதற்காக படித்தவனை விட, மதிப்பெண்ணை எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாணவனை விட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிக ஆர்வப்படுவோம். 500 மதிப்பெண்ணுக்கு 250 தான் எடுத்தியா, ஏன்னா அவ்வளவு விழுந்து விழுந்து படிச்சிய அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த மாணவனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படும். அப்போ ஒவ்வொருவரும் சந்திக்கிற பொழுது உன்னுடைய பிள்ளை எவ்வளவு மார்க்கு, பேஸ்புக்கில் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் அதிகமான பிறகு பேஸ்புக்கில் என்ன செய்வார், தன்னுடைய மாணவன், தன்னுடைய பிள்ளை மதிப்பெண் அதிகமாக எடுத்து விட்டால் அந்த போட்டோ எடுத்து பேஸ்புக்கில் போடுறது, ஆன்லைன்ல பதிவு பண்ணக்கூடிய அந்த போட்டோவை என்ன செய்யறது, பேஸ்புக்கில் பரவ விடுவது. தன்னுடைய மகன் மதிப்பெண் குறைந்து விட்டால் பேஸ்புக்கில் போட மாட்டான், சத்தமே வராது. சில பேர் அப்படி கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க, அவன்கிட்ட இருந்து செய்தி எப்படி வரும், அதிக மதிப்பெண் எடுத்து விட்டால் அது எப்படியாவது போன் போட்டாவது என்ன செய்வாரு, அது தகப்பனார் சொல்லிடுவாரு, இவ்வளவு நேரம் ஆகியும் போன் கால் வரல, சொல்லவும் இல்லைன்னா அவனுக்கு மார்க் ரொம்ப குறைவு அப்படின்னு நம்ம பேசிக்குவோம். அப்ப இப்படி மதிப்பெண் போதை என்பது மக்களிடத்தில் அதிகமாக ஊடுருவி என்றைக்கு இந்த மதிப்பெண் வெளியிடக்கூடிய அந்த நாளில என்ன செய்வாங்க, காலையில் 9 மணி ஆகிவிட்டால் எல்லாருக்கும் என்ன செய்யுது, அதன் மேல அதிகமான நாட்டம். மதிப்பெண் குறைவாக ஒரு மாணவன் எடுத்து விட்டால் அவனை வசைபாடுவது, திட்டுவது, நீ பிறந்ததே பிரயோஜனம் இல்லை என்பது போல என்ன செய்வது, வசைபாடுவாங்க. அவன் அவ்வளவு மார்க் எடுத்துட்டான், படிக்கவே மாட்டான், அவ்வளவு மார்க் எடுத்துட்டானே, நீ என்ன மார்க் ரொம்ப குறைவா எடுத்திருக்கிற என்று மற்ற மாணவர்களோடு என்ன செய்வது, சமப்படுத்தி பேசுகிற பொழுது இவன் மார்க் குறைவாக எடுத்தவனுடைய மன அழுத்தம் அதிகமாகி தற்கொலைக்கு முயல்கிறான்.
2023ஆம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1300 பேர் மரணித்திருக்கிறார்கள். அப்ப 1300 மாணவர்கள் எதற்காக மரணிக்கிறாங்க? மார்க்கு குறைவாயிருச்சு, நான் ஃபெயிலா போயிட்டேன், ஒரு மார்க்கு கம்மியாகி மரணித்த மாணவர்கள் இருக்கிறாங்க. மாநில அளவில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசுகள் கிடைக்கும். பிரத்யேகமாக எல்லோரும் என்ன செய்வாங்க? அந்த மாணவ மாணவிகளை பாராட்டுவார்கள். ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்படியெல்லாம் இதற்கு முன்னால் மதிப்பெண் எடுத்த முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் ஒரு செய்தித்தாளை புரட்டி பாருங்க. 12வது மதிப்பெண் 1200 மார்க்குக்கு 1199 மார்க் எடுத்திருக்கிறாரு. அவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்க. அவன் இன்றைக்கு ஒரு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நிலையை அடைந்திருக்க மாட்டான். பெரும்பாலான மக்கள் அப்படி அடைந்திருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் மதிப்பெண் எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண் என்பது வெறும் மனன சக்தியின் மூலமாக எடுக்கக்கூடிய மதிப்பெண். அறிவு இருக்காது, சிந்திக்கக்கூடிய திறன் இருக்காது. உதாரணத்திற்கு பெரும்பாலான மக்கள் குர்ஆனை மனனம் பண்ணுவோம். குர்ஆனுடைய அர்த்தம் நமக்கு தெரியுமா? பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ஆலிம்களுக்கு ஹிப்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட தெரியாது, ஆலிம்களுக்கு தெரியும். அப்ப இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த நாம் மாணவர்கள் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து மனப்பாடம் செய்வது கிடையாது, ஆனா மனப்பாடம் செய்து வைத்திருப்பார்கள். அதுபோன்று பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரப்படுகிற பாடங்களை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்களே தவிர அதை அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மாணவர்களாக நம்முடைய சமுதாயம் உருவாக்கவில்லை. அதன் காரணமாக தான் என்ன செய்யறான்? முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் இன்றைக்கு ரொம்ப கீழ்நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். நம்முடைய நாட்டினுடைய கல்வி முறையை தோல்வி அடைந்த, தூக்கி எறியக்கூடிய பழைய கல்வி முறை, ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வி முறை. ஆனா இன்றைக்கு பல நாடுகள், வெளிநாடுகள்ல கல்வி முறை முழுவதுமாக மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. நம்முடைய நாட்டினுடைய கல்வி முறை என்ன? எல்லா பாடங்களையும் மனனம் செய்ய வேண்டும். மனனம் செய்து அந்த மனன சக்தியின் மூலமாகத்தான் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒரு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதுல தேர்வு செய்து ஒரு சில கேள்விகள் 50 மார்க்குக்கு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கிற பொழுது பாட புத்தகத்தை முழுவதுமாக படித்தவன் அந்த 50 கேள்விகளுக்கு என்ன செய்வான்? மார்க் எழுதி விடுவான். ஆனா சில பேர் என்ன செய்வாங்கன்னா முழுவதும் படிக்க மாட்டாங்க, எதர்ச்சியாக அரைவாசி தான் படிப்பான். ஆனா அந்த அரைவாசிக்குள்ள அந்த 50 கேள்விகளும் வந்துவிடும். இலகுவாக பரீட்சை எழுதி பாஸ் ஆயிடுவான், அதிக மதிப்பெண் வாங்கிடுவான். அப்ப பாட புத்தகத்தை முழுவதுமாக எல்லா விதமான உழைப்பையும் செலுத்தி மனனம் செய்த மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ணை விட அதிகமாக அரை அளவு பாடத்தை படித்தவனுக்கு மதிப்பெண் கிடைக்கிறது. காரணம் என்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக அவனுக்கு என்ன செய்யுது? மதிப்பெண் கிடைத்திருக்கிறது. அப்ப உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கவில்லை. இது நமக்கு தெளிவா தெரிகிறது. அரை அளவு படித்தவனும் அதிக மதிப்பெண் எடுக்கிறான், முழு அளவு படித்தவன் அதைவிட கம்மியாக, குறைவாக மதிப்பெண் எடுக்கிறான் என்றால் நம்முடைய தேர்வு முறை என்பது தோல்வியடைந்த பாடமுறை என்பது தெளிவாக நமக்கு விளங்குகிறது. இதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். வீட்டில் சண்டையா இருக்கும், மனைவியோட சண்டையா இருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு வருவார். அவன் நினைத்த நேரம் அந்த கேள்வித்தாளை, அந்த பதிலை அவர் என்ன செய்ய முடியாது? மதிப்பெண் போட முடியாது. வீட்டில் சண்டையா இருக்கு, ரொம்ப மன அழுத்தமா இருக்குது, இன்றைக்கு போக வேணாம் அப்படி முடிவெடுக்க முடியுமா? அரசாங்கம் என்றைக்கு வர சொல்லுதோ அன்றைக்கு தான் வரணும். தலைமை ஆசிரியர் என்றைக்கு திருத்த வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அன்றைக்கு தான் திருத்த வேண்டும். அப்ப அந்த நாளிலே வீட்டில் பிரச்சனை, அந்த மன அழுத்தத்தோடு வருவார். வந்த உடனே முதல் மாணவனுடைய அந்த கேள்வித்தாளை புரட்டுகிற பொழுது அவன் எழுதிய அந்த பதிலை பார்த்து என்ன செய்வாரு? சின்ன சின்ன தவறுக்கு கூட பெரிய அளவிற்கு மார்க்கை, மதிப்பெண்ணை குறைப்பார். அதே ஆசிரியர் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறார், ஒரு மாணவனுடைய மதிப்பெண்ணை திருத்துகிறார். கூட தப்பு தப்பா எழுதியிருக்கிறான், சரி பரவாயில்ல போட்டு விடுவோம் என்று எல்லாத்துக்கும் மார்க் போட்டு என்ன செய்யறாரு? அவனுக்கு மதிப்பெண்ணை வழங்கக்கூடிய அந்த பாடத்திலே அவன் தேர்ச்சி அடையக்கூடிய மதிப்பெண்ணை கொடுத்து விடுகிறார். அப்ப திருத்தக்கூடிய ஆசிரியருடைய உள்ளத்திலே கூட சில மனமாற்றங்கள் ஏற்படுகிறது. அது மாணவனுடைய தேர்ச்சியை தீர்மானிக்கிறது.
அப்ப எவ்வளவு குளறுபடி இருக்குன்னு பாருங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், வீட்டுல பையன் மார்க் தப்பா எடுத்துட்டா, கம்மியா எடுத்துட்டா அவனை போட்டு அடிக்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கணும். தப்பு அவனுடையது மட்டும் கிடையாது. தப்பு என்பது பாடத்திட்டத்தின் மேல் இருக்கிறது, தப்பு என்பது திருத்தக்கூடிய ஆசிரியர்கள் மேல் இருக்கிறது, தப்பு என்பது பொதுமக்களுடைய பொது புத்தியின் மீது இருக்கிறது. என்ன பொது புத்தி? மார்க் அதிகமா எடுத்தாதான் சிறந்தவன், மார்க் குறைவா எடுத்தா அவன் வாழ்வதற்கு பிரயோஜனமே கிடையாது என்பது போல அந்த பொது புத்தியின் மூலமாக மாணவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப நம்முடைய நாட்டினுடைய கல்வி முறை என்பது குப்பையில் வீசக்கூடிய கல்வி முறை. வெறுமனே மனத சக்தியை வைத்து ஒரு மனிதனுடைய தகுதியை நம்ம தீர்மானிக்க கூடாது. திறமையின் அடிப்படையில், சிந்திக்கக்கூடிய திறனின் அடிப்படையில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அறிவியல் ஆய்வாளர்கள் பள்ளிக்கூடத்தில் தேர்ச்சி குறைவா பெற்றிருக்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் மூளை வளர்ச்சி குன்றியவர் அப்படின்னு ஆசிரியரால் பள்ளிக்கூடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மாணவன். ஆனா இன்றைக்கு நாம் இவ்வளவு சொகுசுகளை அனுபவிக்க முடியாது. எந்த நாட்டினுடைய கல்வி முறை சிறந்தது? ஒரு ஆய்வா என்ன செய்யறாங்க, வெளியிடுகிறார்கள். எல்லா நாட்டினுடைய கல்வியை ஆராய்ச்சி பண்றாங்க. அமெரிக்காவுடைய கல்வியை ஆராய்ச்சி பண்றாங்க, ஜப்பானுடைய நாட்டினுடைய கல்வியை ஆராய்ச்சி பண்றாங்க. எல்லாத்தையும் ஆய்வு செய்து தொகுத்து என்ன செய்யறாங்கன்னா, கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு 10 நாடுகளை தேர்வு செய்யறாங்க. அதிலே முதல் தரத்தில் இருக்கக்கூடிய நாடு என்பது பின்லாந்து என்று சொல்லக்கூடிய நாடு. அந்த நாடு ரொம்ப குறைந்த அளவு ஜனத்தொகை கொண்ட நாடு. அந்த நாட்டினுடைய கல்வியினுடைய முறையை சொல்றாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் உலக அளவுல எல்லா இடங்களிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அப்ப அந்த நாட்டினுடைய கல்வி முறை எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செஞ்சு பார்க்கிறாங்க. எப்ப ஸ்கூலுக்கு போவாங்க? அந்த நாட்டினுடைய பிள்ளைகள் 7 வயதுல ஸ்கூலுக்கு போவாங்க. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய நாட்டில் 3 வயசு ஆச்சுன்னா போதும், நம்ம ஸ்கூலுக்கு தாத்தா விட்டாலும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நொச்சரிப்பாங்க. என்ன 3 வயசு ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு சேர்த்தலையா, 4 வயசு ஆச்சு ஸ்கூலுக்கு சேர்த்தலையா என்று என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்கு சேர்த்தலையான்னு சொல்லி பிறந்த குழந்தை 3 வயது குழந்தையை கொண்டு போய் என்ன செய்வாங்க, ப்ரீ கேஜின்னு சேர்த்து விட்டுறாங்க. எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் 1வது படிக்கிற பொழுது அந்த குழந்தை என்பது மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய குழந்தையாக மாறி விடுகிறது. 7 வயது வரை நம்ம குழந்தை நம்மோடு தான் வளர வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர்கள் தாய் தந்தை தான். அப்ப அவர்களிடமிருந்து தான் கல்வியை கற்பார்கள். முதலாவதாக வெளி உலகத்திற்கு அனுப்பினீர்கள் என்றால் வெளியில் இருக்கக்கூடியவங்க எப்படி சொல்லி தருவாங்க, இதை படிக்க கூடாது, இந்த நேரத்தில் படிக்கணும், இப்படி உட்காரணும், அப்படி செய்யணும்னு சொல்லி மிகப்பெரிய மன அழுத்தம் குழந்தைகளுக்கு மத்தியிலே போதிக்கப்படுகிறது. 3 வயசுல கொண்டு போய் சேர்த்துறாங்களா இல்லையா? ஆனா அந்த நாட்டிலே 7 வயதுல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வகுப்பு நடக்கும்? இன்றைக்கு 8 மணி நேரம், காலையில் 4 மணி நேரம், மதியம் என்ன செய்வாங்க 4 மணி நேரம், குறைந்தது 8 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம். ஆனா அந்த நாட்டிலே வெறுமனே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் வகுப்பு நடக்கும். 4 மணி நேரம் தான். ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் எதுவுமே கிடையாது. ஆனா இன்றைக்கு சாயங்காலம் வந்துட்டாவே உடனே சாப்பிட்டானா இல்லையா, ட்ரெஸ்ஸை மாத்தினானா இல்லையோ, நீ டியூஷனுக்கு போயிரு, ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறோம் மாசம் அப்படின்ட்டு ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறாங்க, சிறப்பு வகுப்பு நடத்துவாங்க. அதையும் மீறி 6 மணிக்கு மேல டியூஷன் போ, அதையும் மீறி 8 மணிக்கு மேல நீ வீட்டில் வச்சு படி, புத்தகத்தை எடுத்து வச்சு படி, காலையில எந்திரிச்ச உடனே படி என்று பிள்ளைகளுடைய மன அழுத்தத்தை அதிகமாக்குகிறார்கள் பெற்றோர்கள். ஆனா அந்த நாட்டில் எப்படி, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம். ஆனால் அந்த 4 மணி நேரத்தில் நடைபெறக்கூடிய பாட பிரிவுகளுக்கு இடையே 1/4 மணி நேரம் என்ன செய்யறாங்க, கேப் விடுறாங்க. இருக்கிறது 4 மணி நேரம். 4 மணி நேரத்தில் 4 கிளாஸ் நடக்குதுன்னு வைங்க, அந்த 4 கிளாஸுக்கு இடையில 1/4 மணி நேரம் இடைவெளி. அப்பனா நம்ம கணக்கெடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் வகுப்பு. ஆய்வாளர்கள் சொல்றாங்க 3 மணி நேரம் தான் ஒரு மாணவனால் சரியாக கவனிக்க முடியும். அதுக்கு மேல சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் எல்லாம் நீ பாடம் நடத்து, நான் கவனிக்க மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படை பார்வை தான் அங்க இருக்கும். ஆனா கவனம் இருக்காது. 4 மணி நேர பாடத்தில் தான் கவனம் இருக்கும் என்று தெளிவாக சொல்றாங்க. இந்த ஒரு கல்வி முறை அந்த நாட்டில் இருக்கிறது. மதிப்பெண்ணே கிடையாது. மதிப்பெண்ணு கிடையாதுன்னா என்ன, போட்டியே கிடையாது. 10வது 7வது படிக்கிறான்னு வைங்க, 7வதுக்கு பரிசு வைப்பாங்களா இல்லையா, 8வதுக்கு பரிசு வைக்கிறாங்களா இல்லையா,
10ஆவதுக்கு பரீட்சை வைக்கிறாங்களா, அந்த பரீட்சையில போட்டி கிடையாது. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் ரேங்க் எடுக்கணும், 3வது ரேங்க் எடுக்கணும், ஃபெயில் ஆகிட்டா நான் குச்சியை வச்சு அடிப்பேன் அப்படிங்கிற செட்டப் அந்த நாட்டில் கிடையாது. அவங்க அப்படி எப்படி தேர்ச்சி வைப்பாங்கன்னா, ஒவ்வொரு தனி மாணவனுக்கும் என்ன செய்வாங்க, அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பதிவு செய்வாங்க, விளையாட்டை பதிவு செய்வாங்க, அவன் படிக்கக்கூடிய பாட பிரிவுகளில் எப்படி சிறந்து விளங்குகிறான் அதை பதிவு செய்வாங்க. பதிவு செய்து விட்டு கிளாஸ்ல இருக்கிற எல்லா மாணவர்களுக்கு மத்தியிலும் அந்த மாணவனுடைய தரத்தை சொல்ல மாட்டாங்க. பெற்றோர்களை அழைப்பாங்க, அழைச்சி உங்களுடைய மாணவன் விளையாட்டுல நல்ல வீரியமா விளையாடுகிறான், ரொம்ப தேர்ச்சி அடைகிறான், எனவே உங்களுடைய மாணவனுக்கு விளையாட்டு அதிகமாக உங்களுடைய பிள்ளைக்கு போதனை செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளை ஆங்கில மொழியில ரொம்ப புலமை வாய்ந்தவனா இருக்கிறான், எனவே ஆங்கில மொழியை அதிகமாக கற்றுக் கொடுங்கள் என்று பெற்றோர்களை அழைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய தரம் இப்படி இருக்கிறது, இந்த பாடத்திலே தேர்ச்சி பெறுகிறான், இந்த பாடத்திலே அதிகமாக ஆர்வமூட்டுங்கள் என்று மாணவர்கள் பெற்றோர்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் அந்த நாட்டினுடைய தேர்ச்சி முறை. சரி, போட்டியே கிடையாதா, அவங்க மத்தியில தேர்வே கிடையாதுன்னு கேட்டா, 12வது படிக்கிற பொழுது பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறுகிற பொழுதுதான் தேர்வு. அந்த தேர்வை ஒரு தேர்வு தான், அந்த தேர்வை சந்தித்த பிறகு என்ன செய்வாங்க, வெளியே செல்வார்கள் என்ற இலகுவான ஒரு கல்வி முறை அந்த நாட்டிலே செயல்படுகிறது. அந்த நாட்டினுடைய கல்வி முறை நம்முடைய நாட்டுக்கு தேவை. 3 வயசுல இருந்தே மன அழுத்தத்தை போதித்து ஒரு கட்டத்தில் 10வது படிக்கிற பொழுது மதிப்பெண்ணை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் நாம மதிப்பெண் குறைந்து விட்டால் இந்த சமுதாயத்தில் ஏன் வாழ வேண்டும் என்கிற ஒரு முடிவை ஒரு மாணவன், ஒரு பிள்ளை எடுக்கின்றது. அப்ப அந்த நாட்டினுடைய கல்வி முறை நம்முடைய நாட்டுக்கு வேண்டும். வீட்டு பாடமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, வீட்டில் போய் எழுதிட்டு வா, அங்க செய்ய முடியாததை என்ன செய்வாங்க, வீட்டில் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் தன்னுடைய சுமைகளை குறைப்பதற்காக செய்ய ஒரு வேலை. நம்ம நினைக்கிற மாணவனுடைய தரத்தை அதிகப்படுத்துவதற்காக ஆசிரியர்கள் செய்கிறார்கள், கிடையவே கிடையாது. ஆசிரியருடைய வேலையை குறைப்பதற்காக ஆசிரியர் செய்யக்கூடிய வேலை என்னங்க, வீட்டில் போய் வீட்டு பாடத்தை எழுதிட்டு வா. அப்ப அந்த ஆசிரியருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருப்பாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் ஆசிரியர் பாடம் நடத்துவது போல மீதமுள்ள அந்த நேரத்தை என்ன செய்யலாம், வீட்டு பாடத்தை எழுத வைக்கலாம். அவர் என்ன செய்வார், நீ வீட்டில் போய் எழுது, எனக்கு நேரம் பத்தாது. அந்த நாட்டில் வீட்டு பாடமே கிடையாது. வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. தாய் தந்தை இடத்திலே கல்வியை கற்பார்கள். அது என்ன கல்வி, அனுபவ கல்வி. தாய் எப்படி பேசுவாங்க அதை அந்த குழந்தை கவனிக்கும், தந்தை என்ன பேசுறாரு குழந்தை கவனிக்கும், எப்படி வெளியே போறாங்க, வெளியே கூட்டிட்டு போகிற பொழுது உலகத்தை பார்ப்பாங்க. அப்ப அந்த கல்வி முறை தான் குழந்தைகளுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஒரு ஆளை வைத்து, குச்சியை வைத்து அடித்து சித்திரவதை செய்து மன அழுத்தத்தை அதிகமாக்கி சொல்லித்தரக்கூடிய கல்வி சின்ன குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைகளுக்கு தேவை கிடையாது. அந்த நாட்டினுடைய கல்வி முறை இந்த நாட்டுக்கு தேவை. அப்ப பெற்றோர்கள் என்ன புரிந்து கொள்ளணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, அதிகமான மன அழுத்தத்தை போதிக்க கூடாது. அதிகமா படிக்கணும், மார்க் எடுக்கணும், மன அழுத்தம் அதிகமாகும், வெறுப்பு உண்டாகும். அப்ப அவனுக்கு நீங்க என்ன செய்யணும், சிந்திக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தணும். ஒரு பாடத்தை கற்பிப்பதாக இருந்தால் அந்த பாடம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனங்கள் என்ன போதிக்கிறது என்று சொல்லி சிந்தித்து அவன் ஒரு பாடத்தை கற்கிற பொழுது மிகப்பெரிய ஆய்வாளராக அவன் மாறுவான். வெறுமனே மனப்பாடம் செய்து போட்டு ஒரு விஷயத்தை கற்கிற பொழுது அது எவ்வளவு நாள் மனம் உள்ளத்துக்குள்ள இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்தில் அது மறந்து விட்டது என்றால் அவ்வளவுதான், கல்வி போய்விடும். எனவே அறிவை போதித்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். மதிப்பெண்ணை எதிர்பார்க்காதீங்க. நம்முடைய பிள்ளை மார்க் குறைஞ்சிட்டான், அடுத்தவங்க என்ன பேசுவாங்களோ அதெல்லாம் பார்க்காதீங்க. மார்க் அப்படி வெளிப்படையா சொல்லுங்க. ஃபெயில் ஆனாலும் சொல்லுங்க, ஏன் இப்ப ஃபெயில் ஆயிட்டாங்க, ஏன் ஃபெயில் ஆனா உனக்கு என்ன, இதுவா ஒரு என்னுடைய பிள்ளையினுடைய தகுதியை தீர்மானிப்பது அந்த ஆசிரியர் போடக்கூடிய மதிப்பெண்ணா என்று என்ன செய்ய, கேள்வி கேட்பவர்கிட்ட சண்டை ஓடுங்க. இந்த பொது புத்தியை தூக்கி காலில் போட்டு மிதிங்க என்று அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. இப்படி நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், வளர வைத்தோம் என்றால் மன அழுத்தம் உள்ளத்துல இருக்காது. ஆனா மதிப்பெண் தேவைப்படுகிறது. எப்படிப்பட்ட மதிப்பெண் தேவைப்படுகிறது, உயர்கல்விக்கு போய் சேருவதற்குண்டான மதிப்பெண் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமா எடுக்கணும் போட்டு சிரமப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை வளைத்து ஒடித்து விடக்கூடாது. காலேஜ் போய் சேரக்கூடிய அளவுக்கு ஃபெயில் ஆகாம பாஸ் ஆனா போதும்
அல்லது ஓரளவுக்கு மதிப்பெண் எடுத்தா போதும் என்கிற நிலையில் தான் நம்முடைய பிள்ளைகளை வளர வைக்க வேண்டும். அப்படி வளர வைத்தால்தான் மன அழுத்தம் இல்லாத பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மதிப்பெண் போதை என்பது எப்படி மற்ற போதைகளோ அது போன்ற ஒரு போதை என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பிள்ளைகளை அந்த பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்டதின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வான் என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.